Hi friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டர் ஐடி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருப்போம். இசைன் சப்மிட் ஓடிபி இருக்காது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கு அந்த அப்டேட் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி வெப்சைட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இசைன் சப்மிட் அப்டேட் கேட்குறாங்க, ஓடிபி போட்டு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த ராகுல் காந்தி இஷ்யூ பண்ணனால ஓட்டர் ஐடியில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது மாதிரி இருந்தாலும், இல்லை நேமு, டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் எது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் ஆதாரில் இருக்கிற மாதிரியே நேம் இருக்கணும். அதுக்கப்புறம் சப்மிட் ஓடிபி கொடுத்தா மட்டும்தான் ஓகே ஆகும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஓட்டர் ஐடி எடுத்திருப்பீங்க. இப்போ நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது ட்ரை பண்ணும்போது சப்மிட் ஓடிபி கொடுக்கும்போது ஆதார் நேம் மிஸ்மேட்ச்னு சொல்லி ரிஜெக்ட் ஆகும். அது எப்படி நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணலாம்னு சொல்லி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா NVSP. நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கண்டிப்பாக இருக்கணும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. குரோமில் நீங்கள் NVSPன்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டே வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா voter.eci.gov. அப்படிங்கிற இணையதளம் வந்துடும். இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் அந்த இடத்துல இருக்கும் பாருங்கள். லாகின் சைன் அப்னு மேலே டாப்பில் ரைட் சைடில் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் லாகின் சைன் அப் இருக்கும். ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கீங்க லாகின் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க சைன் அப் கொடுத்துருங்க. சைன் அப் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்கும். அது ஆப்ஷனல் தான். அப்புறம் கேப்சா கொடுத்து கண்டெய்னர் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேர் கேட்கும். அதுக்கப்புறம் ஒரு ஓடிபி போகும். ஓடிபி போனதுக்கப்புறம் அந்த ஓடிபி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் ஐடி கிரியேட் ஆயிடும். லாகின் ஐடி கிரியேட் ஆனாலும் திருப்பி நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் கீழே இருக்கிற கேப்சா போடுங்க. கொடுத்துட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ஓடிபி போட்டு உள்ளே போனதுக்கப்புறம் தான் நீங்கள் கரெக்ஷன் ஆகட்டும், புது ஓட்டர் ஐடி ஆகட்டும் எல்லாமே பண்ண முடியும். எல்லாத்துக்கும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். யூசர் ஐடி பாஸ்வேர்டில் ஒரு ஐடிக்கு ஒரு 6 ஃபார்ம் தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கு நீங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் புதுசாக அப்டேட் பண்ணிக்கோங்க. அதாவது யூசர் ஐடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் கரெக்ஷன் பற்றி சொல்லி தர போகிறேன். இதில் பாருங்கள் ஃபில் ஃபார்ம் 8ன்னு இருக்கும். எப்பயும் போல் நீங்கள் அந்த கரெக்ஷனுக்கு நீங்கள் ஃபில் ஃபார்ம் 8 தான் கொடுக்கணும். அட்ரஸ் கரெக்ஷனுக்கு மட்டும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நான் டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. எப்படி வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே மாறதுக்கும் உள்ளூரில் இருந்துட்டு வெளியூர் மாறதுக்கும் என்ன ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போதைக்கு நம்ம நேமு, டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், ரிலேஷன் டைப்பு, அப்புறம் ஜெண்டர் இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். கலந்து கொள்ள வேணாம். அட்ரஸ்க்கு வேறு மாதிரி வரும். சரிங்களா? இதில் நான் அதர் கொடுத்துட்றேன். அதர் கொடுத்துட்டு உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் போடுங்க. எந்த நீங்கள் ஓட்டர் ஐடி வந்து கரெக்ஷன் பண்ணுமோ அந்த ஓட்டர் ஐடி போட்டுக்கோங்க. சப்மிட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி நம்ம ரெக்கார்டு காட்டும். நம்ம கரெக்டாக இருந்தால் ஓகே கொடுத்துரும். ஓகே கொடுத்து இந்த இடத்துல அவங்களே பாருங்கள் ரெட் கலரில் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓட்டர் ஐடியும் பார்த்தீங்கன்னா ஓடிபி ஈஸியாக அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆதாரில் இருக்கிற நேமும் ஓட்டரில் இருக்கிற நேமும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் இந்த இடத்துல 2வது ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள். கரெக்ஷன் ஆஃப் என்டையர்ஸ் எக்ஸிட்டிங் எலக்ட்ரானிக் லோன் கொடுக்கணும். அட்ரஸ்க்காக இருந்தால் இந்த ஆப்ஷனு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து நம்ம நேமு, டேட் ஆஃப் பர்த், செல்ஃபோன் நம்பர், ஜெண்டரு இந்த மாதிரி இருக்கிற டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். கொடுத்துட்டு வந்தோம்னா டேரெக்டாக கீழே ஒரு ஆப்ஷன் கேட்கும் பாருங்கள். இதெல்லாம் நெக்ஸ்ட் கொடுத்துலாம். இதெல்லாம் டிஃபால்ட்டாக ஃபில் ஆகிருக்கும். அதான் நம்ம நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் அதில் கொடுத்துக்கலாம். இல்லைனா டேரெக்டாக நெக்ஸ்ட் கொடுத்துலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் 2, 4, 6, 8 ஆப்ஷன் இருக்கும். ஒரே ஃபார்மில் 4 கரெக்ஷன் நீங்கள் ஒட்டுக்காக பண்ணிக்கலாம். நீங்கள் தனித்தனியாக கரெக்ஷன் எப்போவுமே பண்ணக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா எனக்கு ஒரு 2, 3 தப்பு இருக்குன்னா டேரெக்டாக என்ன நேம் தப்பாக நேம் கிளிக் பண்ணிக்கோங்க. ரிலேஷன் டைப் தப்பாக அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து தனித்தனி ஃபார்ம் போடக்கூடாது. தனித்தனி ஃபார்ம் போட்டிங்கன்னா திரும்ப 6 மாதம் கழிச்சு இன்னொரு ஃபார்ம் போட முடியும். ஸோ கரெக்ஷன் பண்ணும்போது அது எதெல்லாம் தப்பாக இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு ஒரே ஃபார்மில் கொடுத்துருங்க. 4 ஆப்ஷன் வரைக்கும் கரெக்ஷன் பண்ணலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மொபைல் நம்பர் தப்பாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் வந்து ஓட்டர் ஐடியில் ஒரு மாதிரி இருக்குது, ஆதாரில் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் கொடுக்குறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருவேளை எனக்கு வந்து ஜெண்டர் தப்பாக இருக்குது, ரிலேஷன் டைப் தப்பாக இருக்குது, ரிலேட்டிவ் நேம் தப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் நேமை நீங்கள் பார்த்துக்கணும். ஒருவேளை நேம் தப்பாக தான் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலேஷன் டைப்பு அந்த மாதிரி ரிலேட்டிவ் நேம் கொடுத்துக்கோங்க. உங்களோட ஆதாரில் இருக்கிறது ஓட்டர் ஐடியில் இருக்கிற ஒரே மாதிரி நேம் இருந்தால் இந்த ஆப்ஷன் வந்து நேமுங்கிறத கிளிக் பண்ண தேவையில்லை. ஒருவேளை தவறாக இருந்தால் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாத இசைன் சப்மிட் ஓடிபி சரியாகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி ஃபோட்டோ எனக்கு தப்பாக இருக்குன்னா ஃபோட்டோ 10 வருஷம் முன்னாடி எடுத்துருப்பீங்க. இப்போ வேறு ஃபோட்டோ வைக்கினாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நேம் சரியாக இருந்தால் இதை கிளிக் பண்ண தேவையில்லை. நேம் தப்பாக இருந்தால் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது தப்பாக இருந்தாலும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல அந்த பேர் கரெக்டான பேர் போட்டுக்கோங்க. நான் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்நேம் கேட்குது. சர்நேம் நம்ம கிளிக் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி டைப் ஆஃப் ரிலேஷன்ஸ் கேட்குது. நான் இந்த இடத்துல ரிலேஷன் கொடுத்துருக்கேன். ரிலேஷன் நேம் கேட்குது. அவங்க பேர் போட்டுக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபோட்டோகிராஃப் கேட்குது. அதாவது ஃபோட்டோ இந்த இங்கே என்னென்ன கிளிக் பண்ணிக்கணும் எல்லாமே வரும். 1, 2, 3, 4 ஆப்ஷன் கேட்டிருக்கேன். 1, 2, 3, 4வது ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹைலைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்துக்கணும். 4 ஆப்ஷன் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஃபோட்டோவும் கேட்குது. நம்ம ஃபோட்டோவும் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு நான் வந்து ஃபோட்டோ ஜூம் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிறேன். சேவ் கொடுத்துக்கிறேன்.
கொடுத்தோன்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 4க்கும் டாக்குமெண்ட் வைக்க சொல்லியிருக்காங்க. 4க்கும் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கூட வைக்கலாம். ஆதார் சரியாக இருந்தால். அப்படி இல்லைன்னா இவங்க பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி பில்லு அதே மாதிரி பார்த்தீங்க. இதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது, நேம் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேன் கார்டு கூட வச்சுக்கலாம். சரிங்களா, இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரூஃப் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஆதார் கார்டு டிஃபால்ட்டாக சரியாக இருந்தால் ஆதார் கார்டு வச்சுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இல்லை எனக்கு வேறு இந்த இதில் இருக்கிற ப்ரூஃப் இல்லை வேறு ப்ரூஃப் தான் இருக்குது, எனி அதர் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு என்ன டாக்குமெண்ட்டோ அந்த டாக்குமெண்ட் நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நாளையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் அப்படி இல்லைன்னா ஜேபக்கில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல பிளேஸ் கேட்கும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் பேர் போட்டுக்கோங்க. கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கேட்கும். இந்த இடத்துல கேப்ச்சா வரும். கேப்ச்சா கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதில் என்ன ஸ்மால்னா ஸ்மால், கேப்ஸ்னா கேப்ஸ் கொடுத்துக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு ப்ரிவ்யூ சப்மிட் கொடுங்க. ப்ரிவ்யூ சப்மிட் கொடுத்தோன்னா இந்த மாதிரி கேட்கும். இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இ-சைன் சப்மிட் கேட்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ஆதார் வெப்சைட்டுக்கு போகும். அந்த இடத்துல யாரோட ஓட்டர் ஐடி அவங்களோட ஆதார் நம்பரு ப்ளஸ் ஓடிபி சப்மிட் பண்ணால் மட்டும் இது வந்து ஃபினிஷ் ஆகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆதார் இல்லைனா வெர்ச்சுவல் ஐடி வச்சு பண்ணலாம், இல்லை யூஐடி டோக்கன் வச்சு பண்ணலாம். நம்ம எல்லாத்தையும் ஆதார் நம்பரே இருக்கும். ஸோ ஆதார் நம்பரை நீங்கள் போட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அந்த ஃபார்ம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு 15 நாளில் உங்களுக்கு கரெக்ஷன் ஆகிடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் அந்த கரெக்ஷன் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் அட்ரஸ் தான் கரெக்ஷன் பண்ணுவீங்க. அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி நேம் தப்புன்னு காட்டும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நேம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்ரஸ்க்கு போகலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டேரெக்டாக நேம் தப்பாக இருக்கும்போது அட்ரஸ் நீங்கள் அப்ளை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நேம் மிஸ்மேட்ச்னு சொல்லி உங்களுக்கு ஃபார்ம் வெளியே தள்ளிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு 15 days கழிச்சு நீங்கள் அட்ரஸ் நீங்கள் கரெக்ஷன் கொடுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தர சொல்யூஷன். தவறாக இருக்கும்போது நீங்கள் அட்ரஸ் வந்து கரெக்ஷன் பண்ண வேண்டாம். இப்போ நான் என்ன உங்களுக்கு கரெக்ஷன் சொல்லி கொடுத்தேன்னா அட்ரஸ் தாண்டி என்னெல்லாம் தப்பு இருக்கோ அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் சொல்லி கொடுத்தேன். டிஃபால்ட்டாக நேம் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுங்க தப்பாக இருந்தாலும். இல்லைன்னா நீங்கள் மற்ற ஆப்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒருவேளை வந்து நீங்கள் நேம் தப்பாக இருந்துட்டு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் ஃபஸ்ட்டு நேம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா ஆப்ஷனும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 100% யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரோம் ப்ரௌசர் நல்லா ஸ்பீடாக இருக்குது. இந்த ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஆதார் ஓடிபி வெப்சைட் நிறைய பேர் ஒர்க் ஆகலன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் இப்போ நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது. உங்களுக்கு நெட்டு 5G நல்லா கிடைக்கிற இடத்துல உட்காந்து யூஸ் பண்ணிங்கன்னா சிம்பிளாக ஒரு 2 minutesல நீங்களே வீட்டில் இந்த மாதிரி அட்ரஸ், நேமு, டேட்டா பர்த், அப்புறம் மொபைல் நம்பரு, ஃபோட்டோ, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும், ஃபாதர் நேம் எல்லாமே நீங்களே ஈஸியாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓட்டர் ஐடியில் வெறும் பார்த்தீங்கன்னா 15 நாளில் உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி புது ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்ண சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போடுங்க. நிறைய பேர் நம்மள்ட்ட வீடியோ பார்த்துட்டு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா மக்களே. இந்த மாதிரி நல்ல டிப்ஸ் நம்ம சேனல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை எப்பயுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.